இந்த இரவு யாருக்கு ஆபத்தானது? முந்தைய வீடியோல நாம் சொன்னோம், இந்த இரவு ஆபத்தானது. ஆனா எல்லாருக்கும் இல்ல. மகா சிவராத்திரி இரவு பல பேருக்கு ஆசீர்வாதம். ஆனா சில பேருக்கு அதே இரவு உடைக்கும். கேள்வி, நீங்க எந்த பக்கம்? இந்த இரவு ஆபத்தானது சிவனை நேசிக்காதவர்களுக்கு இல்லை, சிவனை தவறா புரிஞ்சவர்களுக்கு. இந்த இரவு ஆபத்தானது எல்லாத்துக்கும் பிறரை குறை சொல்லுவோருக்கு, தங்கள் தவறை ஒத்துக்கொள்ள முடியாதவர்களுக்கு, நான் சரி என்ற அகந்தையில் வாழ்பவர்களுக்கு. சிவன் அகந்தையோட ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டார். சிவன் கொடூரமானவர் இல்லை, ஆனா உண்மையை மறைக்கிற மனசுக்கு அவர் ஆபத்தானவர். ஏன்னா இந்த இரவு போய் தாங்காது. இந்த இரவில் சில பேருக்கு உறவுகள் சிதறும், எண்ணங்கள் உடையும், பழைய நம்பிக்கைகள் சாகும். இது தண்டனை இல்லை, இது சுத்திகரிப்பு. பல பேர் இந்த இரவில அமைதியாக இருக்க முடியாது. ஏன்னா அமைதி வந்தா உண்மை வெளியே வரும். சிவன் அந்த உண்மையை ஒளிச்சுக்க விடமாட்டார். இந்த இரவு ஆபத்தானது அல்ல, தங்கள் தவறை ஏற்றுக்கொள்ளுபவர்களுக்கு, விட்டுவிட தெரிந்தவர்களுக்கு, எதையும் கட்டுப்படுத்த முயற்சிக்காதவர்களுக்கு. இவங்களுக்கு இந்த இரவு விடுதலையின் ஆரம்பம். இந்த மகா சிவராத்திரி ஒரே ஒரு விஷயம் செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில நான் தான் சரி நு பிடிச்சிருக்கிற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ள விடுங்க. அந்த இடத்தில்தான் சிவன் நுழைவார். சிவன் உங்களை காயப்படுத்த மாட்டார், ஆனா உங்க பொய்யை உயிரோட விடமாட்டார். அதனால்தான் இந்த இரவு ஆபத்தானதா தோணுது. அடுத்த வீடியோல நான் சொல்லப்போறது, இந்த இரவில் சிவன் ஒருபோதும் மன்னிக்காத ஒரு பழக்கம். இந்த வீடியோ உங்களை உள்ளுக்குள்ள அசைத்திருந்தா கமெண்ட்ல ஓம் நமசிவாய என்று மட்டும் எழுதுங்கள்.